வெல்கம் டு அனிமி தமிழ் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது எல்சியூ சாமுராய் சீசன் 1 எபிசோட் 5. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடு முடிஞ்சதுலேருந்து தான் கதையவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ 1 பாயிண்ட்டு, சடாமணி 5 பாயிண்ட்டு. அழகா கத்துறான், அவன் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான். அந்த சடாமணியை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. அவன் ஹீரோ வந்துட்டு பாயிண்ட் எடுக்கிறத தடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ தான் அவன் வின் பண்ண முடியும். ஹீரோ ஒரு டாக்கோட தலையில் அடித்தா மட்டும்தான் அவனுக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு டாக் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறான். சடாமணி உடனே தட்டி விட்டுறான். உன்னால் இது முடியும்னு நினைக்கிறியா? உன்னாலலாம் முடியாதுன்னு சொல்கிறான். மாஸ்டர் உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ ஒரு நல்ல ஷூட்டராக இருப்ப, எல்லாத்தையும் நீ கிளியராக பாருன்னு மாஸ்டர்னு சொல்கிறாரு. ஹீரோவும் பார்க்குற, என்னால் எல்லாத்தையுமே கிளியராக பார்க்க முடியுது, என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது, என்னால் கிளியராக பார்க்க முடியுதுன்னு ஹீரோவும் ஒரு டாக் அட்டாக் பண்ண போகிறான். உடனே அட்டாக் பண்ண வரான். அவன் சைடு 50 திருப்பிடுறான். உன்னாலும் அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறியா முட்டாளு? இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இந்த பொசிஷனில் யாராலையுமே அட்டாக் பண்ண முடியாதுன்னு வில்லனும் சொல்கிறான். இந்த பொசிஷனில் அட்டாக் பண்ண முடியும்லன்னு சொல்லி ஹீரோவும் ஒரு அம்பு எடுத்து அவன் கழுத்துலேயே அடிச்சிடுறான். சடாமணியும் பறந்து போய் கீழே வந்துதான். உடனே ஹீரோக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. எல்லாருமே சீராக போயிடுறாங்க. ஹீரோவால் கண்டிப்பாக முடியும்னு உங்களுக்கு தெரியுமில்ல மாஸ்டர், சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஹீரோ சீரப் பண்ணீங்க? ஓ, இவங்க எல்லாருமே அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா? இவங்க மனசில் அது நல்லா பதிஞ்சிருச்சு போலையே அப்படின்னு சொல்லி யோசிராஜின்னு நினைக்கிறாரு. ஹீரோ நம்ம தலையில் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவனும் கையை வச்சு தலையை மறைச்சிக்கிறான். ஹீரோ பறந்து அவனோட தலையவே தாண்டிட்டு போகிறான். இது எப்படி இவனால முடியும்? நம்ம தலையவே தாண்டிட்டான்னு சொல்லி வில்லனும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். ஹீரோ திரும்பி பேக் சைடில் ஒரு அட்டாக்கை விட்றான். ஏய் திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை விடாமல் அவன் காதலே போய் அந்த அட்டாக் அடிச்சிருது. அவனும் போய் விழுந்துடுறான். இது பார்த்தியா சாட்டி, இது அனிசியம் கிங்டம் தான் இதை முத யூஸ் பண்ணாங்க. இதை யூஸ் பண்ணி அவங்க ரோமானை வின் பண்ணாங்க. அந்த காலகட்டத்திலேயே அவங்க தான் ஒரு சிறந்த ஆர்மியாக இருந்தாங்க. அவங்கள யாராலையுமே தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீராக பண்ணுறாங்க. இது எதுக்காக தெரியுமா? ஸ்வாஸ்டனில் இருக்க அந்த மெய்டோட காது அன்னைக்கு நீ அம்பு விட்டு அட்டாக் பண்ணலை, அதுக்காக தான் இதுன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். நீ தோத்துட்ட சடாமனே, நீ பண்ண ப்ராமிஸ் மாதிரியே நீ இங்கேருந்து உடனே கிளம்பிடு ஸ்வாஸ்டைனை விட்டு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி யோசிச்சுன்னு சொல்கிறாரு. என்னால் அதெல்லாம் முடியாது, இது சும்மா டாக்ஸ் வர போட்டி தான், இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான், என்னால் இதுக்கெல்லாம் கிளம்பி போக முடியாது. உனக்கும் ட்ரெயிட்டரில் இருக்கவங்களுக்கும் நான் உன்னை சொல்ல விரும்பிக்கிறேன், உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். நீ மட்டும் ஓஜா சைடு இருந்து அவ்வளோதான். அந்த பையனை பார்க்குறப்ப நார்மல் பையன் மாதிரி இல்லையேன்னு சடாமணியும் யோசிக்கிறான். ஏன்னா அவனை பார்க்குறப்ப ஒரு நோபல் மேன் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவன் ஹோஜா ஃபேமிலியை சேர்ந்தவனாக இருப்பானோ? அவன் ஏஜுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை யோசிரேஜியை முன்னாடி நிப்பாட்ட மாட்டான். ஆனால் இவன் என்ன தான் யோசிக்கிறான் அப்படின்னு என்னால் முடியலையே, கண்டுபிடிக்க முடியலைன்னு அவனே குழம்பி போயிடறான். யோசிரேஜி உடனே சொல்கிறாரு, நீ நம்ம உடனே ஒரு திட்டம் தீட்டி ஆகணும். ஹோஜா ஃபேமிலியை பற்றி நம்ம ஜப்பான் ஃபுல்லாக பரப்பி விடணும். அப்போ தான் எதிரிகளுடைய டிஸ்ட்ராக்ஷன் ஆவாங்க, நம்மளுக்கும் நிறைய டைம் கிடைக்கும். நம்மளுடைய ஜானியை நம்ம இப்போயே தொடங்கி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டைமும். ஒரு வயசானவர் தான் காட்டுறாங்க. அவரால் முடியாமல் படுத்து கிடக்காரு. நான் ஒரு போர் வீரனாக இருந்தேன், ஆனால் எனக்கு தேவையில்லாத ஸ்கில்லாம் இருந்துச்சு. இனிமேல் நீ தான் என்னோடய சக்ஸஸராக இருக்கணும். நான் லார்டுக்கு ஒர்க் பண்ணேன், ஆனால் நான் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி என்னை அவங்க அனுப்பிட்டாங்க. உன்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீ பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும், நீ யாருமே நம்பக்கூடாது கென்பா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. நான் சேனக்குட்டியோட வாரிசு, நான் எதுக்கு இந்த மணிக்கு வெயிட்டெலாம் தூக்கணும், நான் எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படணும்னு கேட்குறேன். ஓகே தான், ஆனால் இப்போ நீ ஸ்வாஸ்டைனில் இருக்க, நாளைக்கு எனிமி விசிட் பண்ண வருவாங்க. அப்போ நீ வெயிட்டு தூக்காமல் நீ நார்மலாக இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் மேலே டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். நேற்று அந்த சடாமணியோட முகத்தை பார்க்கணுமே, நீ அட்டாக் பண்ணக்கப்புறம் அவன் வெளியவே இனிமேல் தலையே காட்ட மாட்டான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு அவன் ஹாய் நீங்களாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கை கட்டுறான். அவங்களே ஆச்சரியமாகறாங்க, இவன் இப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி. இந்த இம்பீரியல் கமாண்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ அதை படிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கோஜோ சைடு இருந்தனால, உங்களுக்கு சொந்தமாக இருக்கனால எல்லாமே இனிமேல் அகஸ்வாராக்கு தான் சொந்தம். உங்களுக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி வில்லனும் சொல்லிடுறான். நம்ம தலைமுறையாக இந்த இடத்துல வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். நம்மளால் அவங்க கேட்டோடனே உடனே கொடுத்துட முடியாது. நம்ம கண்டிப்பாக போர் செஞ்சாகணும்னு யோசிரஜின்னு சொல்கிறாரு. அதில் ஒருத்தர் கேட்குறான், நீங்கள் கட்டளை எடுங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும், நாங்கள் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அகஸ்வாராக்கு எதிராக போர் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கோர்ட்டை எதிர்க்கிற மாதிரி ஆகிரும், நம்ம உங்களுக்கு எனிமி ஆகிரும். இப்போ நம்ம அமைதியாக தான் இருக்கணும். யோசிரஜி சொல்கிறாரு, எல்சி வாரியர்ஸ் நேம் நல்லா இருக்குல்ல கோஜிமாருங்கிற பேருமே நல்லா தான் இருக்குது, உனக்கு சூட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி மாஸ்டரும் கேட்குறாரு. ஆனால் உங்களுடைய கொள்கை ஏன் இப்படி இருக்குது? இங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சைடு தான் ஜஸ்டிஸ் இருக்குது, அதனால தான் நம்ம சைடு நான் ஒரு ஆளை சேர்க்கலான்னு இருக்கேன் எல்சி வாரியர்ஸில். அவன் பேர் கஜாமா கென்பா. அவன் ஒரு திருடன். அவனை வச்சு நம்ம இம்பீரியல் கமாண்டை தேடிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து நிறைய டைம் கிடைக்கும். நீ உடனே போய் அவனை சந்திக்கணும்.
இந்த மாதிரி ஆளுகளையும் நீ உன் கூட வச்சுக்கணும் டோக்கியோக்கு. அப்போ தான் நீ வந்து ஒரு நல்ல ஜென்ரலாக இருக்க முடியும். அவனை வச்சு நீ அந்த இம்பீரியல் கமாண்டை தேடிட்டு வா. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே இருக்க ஒருத்தன் கேட்குறான், இந்த சின்ன பையனை நம்பி நீங்கள் இப்படி அனுப்பிடுறீங்களா? இவனால் எப்படி முடியும் மாஸ்டர்? அவன் வந்து சின்ன பையன்தான், ஆனால் ஒரு கிரேட்டான ரூலராக இருப்பான். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜை தான் காட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இங்கே நாங்கள் ஒரு ஆளை தேடி வந்திருக்கோம். சரி சொல்லுங்கள், நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்க? கஜாமா கென்பாங்கிற ஒரு ஆளை பார்க்கணுங்கிறக்காக வந்திருக்கோம். என்ன அது கஜாமா கென்பாவா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த எல்லாருமே ஓடி போய் வீட்டை பூட்டிக்கிறாங்க. அப்படி நம்ம என்ன கேட்டுட்டோம் அப்படி சொல்லி இவங்க எல்லோரும் வீட்டை கேட்டிக்கிறாங்க. அப்படி நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் கேட்கலையே, இது அவ்வளோ மோசமான பேரா? என் பேரை யார் கூப்பிட்டது? என் பேரை கூப்பிட்ற அளவுக்கு இங்கே யாருக்கு இங்கே தைரியம் இருக்குது? சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் என்னோட எதிரியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நரகத்தை பார்க்குறது உறுதி. கண்டிப்பாக நான் உங்களை கொன்றுவேன். என்னோடய நேமு தான் கஜாமா கென்பா. நான் 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்தேன். என் பேரை கூப்பிடவும் தான் நான் இங்கே வந்தேன். எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? சொல்லுங்கள், உங்களுடைய பிஸ்னஸ்னால் என்ன? நான் சுவாசனிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கோஜிரோ. நீங்கள் வந்துட்டு எனக்கு ரிட்டைனராக ஒர்க் பண்ணணும். என்ன சொல்கிற கோஜிரோ? நான் உனக்கு போய் ரிட்டைனராக ஒர்க் பண்ணுறதா? நான் மட்டும் நான் சடாமணிக்கு விற்றேன்னா எனக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியுமா? அவன் வந்து இது ஒரு திருட. அவனை நீங்கள் நம்பாதீங்க மாஸ்டர்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஏய் முட்டாளு, நாங்கள் நெகோசியேஷன் தான் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க பணத்தில் அடிச்சிடறான். எங்கள் காசெல்லாம் கொடுறான்னு சொல்லி கீழே இருக்கவங்களாம் கத்துறாங்க. இது என்ன ஸ்கில்? இது வேறு லெவலில் இருக்குது. இதை சீப்பாக சொல்லிட முடியாது. இந்த ஸ்கில் நல்லா இருக்குது, அமேசிங்காக இருக்குன்னு ஹீரோ பார்த்துட்ருக்கான். நீங்கள் எனக்கு 100 கன்மோன் கொடுக்கணும். என்னது அவ்வளோ பணம்? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் 1 மாதத்தில் கூட இதுக்கு டிஸ்கவுண்ட்டே கொடுக்க மாட்டேன். கரெக்டாக பணத்தை வாங்கியிருப்பேன். உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு. நான் இங்கேருந்து கிளம்பிடட்டா? இல்லை, எங்களால் நீ கேட்ட பணத்தை கொடுக்க முடியும்னு ஹீரோவும் சொல்கிறேன். ஏன்னா நீ என்ன கடன் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு? இல்லை, சுவாசனில் இருக்க எங்களால் அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியும். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீ வந்துட்டு என் கூட இருந்தா அப்படின்னா என் கண்ட்ரியை நான் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணிட முடியும். நீ என் கூட இருந்தா அப்படின்னா உனக்கு நான் மகாணமும் கொடுக்குறேன். உனக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதாதுன்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷும் பண்ணிடுறாங்க. அவனும் யோசிச்சுட்டு இருக்கான், இவங்க எல்லாம் எப்படி நம்ம நம்புறது? இவங்க இப்படி என் மைண்டை வந்துட்டு குழப்பி விட்டாங்களே. பிக் பிரதர், நான் சொல்கிறத கேளு. உனக்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு மகாணமும் கிடைக்கும். உனக்கு வருஷத்துக்கு 10,000 கன்மோனும் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிடாத. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இது உனக்கு கொடுக்குற ஸ்மால் அமௌண்ட்டு தான். நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு வச்சுக்கோ, உனக்கு இன்னும் நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஓ, இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத, உனக்கு கண்டிப்பாக நிறையா பண்ணுவான் அந்த சின்ன பையன் லாடு. இவங்கள பார்த்தா ஏமாத்துகிற மாதிரி இருக்கே, ஒருவேளை நீ ஏமாற்றிடுவாங்களோ? ஆனால் அவனை பார்த்தா ஏமாத்துகிற மாதிரி இல்லை. நீ அந்த இம்பீரியல் கமாண்டை திருடணும்னு சொன்னல, நான் உனக்காக அதை திருடுறேன். ஆனால் திருடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று இருக்குது. அங்கே அகஸ்வாரா தான் காட்டுறாங்க. இந்த இம்பீரியல் கமாண்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எனக்கு அந்த சுவாஸ்டைன் முழுக்க சொந்தமாக போகுதுன்னு சொல்லி அவன் ஒரு சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்கான். நான் எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் என் லைஃப்பை நான் ரிஸ்கில் மாட்டிக்கிற மாட்டேன். நீங்கள் இதுக்கு வரமாட்டீங்கன்னு நான் நினச்சேன். அந்த மேடு சொன்னாங்க அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் இந்த இம்பீரியல் கமாண்ட் அவங்கள வந்து திருட சொன்னேன். நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், நான் உங்கள் கூடயே வருவேன் சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஓகே, என்னை வந்து நீ பாராட்டினெல்லாம் போதும், நீ வந்து சத்தம் போடாமல் இரு. எனிமிய காதில் வந்து அதை கேட்டுற போகுது அப்படி சொல்லி கென்பாவும் சொல்கிறான். ஒருவேளை இவன் நம்ம மாஸ்டரை கூட்டிகிட்டு போய் தப்பிக்க முடியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மாட்டி விட்டானா என்ன பண்ணுறது? ஒருவேளை வித்துட்டானா என்ன பண்ணுறது? மாஸ்டர் யோஜிரோ தான் அவனை சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நம்ம அவனை நம்பலாம் அப்படின்னு சொல்லி அயக்கவும் சொல்கிறான். அந்த லாக்கை தான் காட்டுறாங்க. இது ரொம்ப டைட்டாக இருக்கே, இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஹீரோவும் கேட்குறான். அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் அதை திறந்துருவேன். ஆனால் முன்னாடி இருக்க அந்த கார்ட்ஸ் தான் இப்போ பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனும் யோசிக்கிறான். சரி, நான் முன்னாடி போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு நீ பின்னாடி வா அப்படி சொல்லி அவனும் அதுக்குள்ளே உள்ளே குதிச்சுட்டு போயிட்டு ஒரு கயிறை தூக்கி போடுறான். இப்படி ஒரு போர் வீரரோட மகனாக இருந்துட்டு திருடுறிய, உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். நான் ஒன்று நீ சொன்னதுக்காலாம் ஒன்று திருடலை சரியா? நான் சுவாஸ்டைனில் இருக்க மக்களுக்கு நான் ஒரு கடன் அடைக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. பரவும் இல்லையே, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் பணத்துக்காக தான். நீங்கள் மட்டும் எனக்கு பணத்தை கொடுக்கல, நீங்கள் உங்கள் மக்கள் எல்லாருமே அங்கேருந்து காலி பண்ணி தான் போய் ஆகணும். ஏன் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கு நான் ஒரு உண்மையை சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் எனக்கு பணம் தர மறுத்துட்டான். அவள் இப்போ உயிரோடையே இல்லை. நான் அவள் வீட்டுக்கு போய் சமைச்சேன். சாப்பாடில் கருப்பாம்பூச்சியை போட்டு சமைச்சு அவளுக்கு கொடுத்துட்டேன். அவளும் அதை சாப்பிட்டு செத்துட்டான். ஊர் மக்கள்லாம் இவனை எதுக்கு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கானே. நீ இங்கேருந்து எங்கேயும் அசையாதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு கிளம்பி அகஸ்வாரா காடு கிட்ட சொல்கிறான். நீங்கள் வந்து வடக்கு சைடு போய் நில்லுங்க, அங்கே தான் வீக்காக இருக்கணும். இல்லை இங்கேருந்து எங்களை எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும் இப்போ போல உங்கள் தலை தனியாக போயிருன்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் அந்த கேப்பில் உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஓ, இதுதான் இம்பீரியல் கமாண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லி போகிறான். கென்பா அதில் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ ஒரு திருடனை நம்பிவியா? என்ன நம்பி ஒரு வேலையை கொடுப்பியா? ஒரு திருடனை நீ முழுசாக நம்பிவியான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறான். அங்கே மேலே ஒருத்தனை படுத்துட்டு, ஓ என்னாச்சு, 2 சின்ன பசங்க வாய்ஸ் கேட்குது, கான்ஸ்லாம் எங்கே போனாங்க? ஒருவேளை இந்த நிலவு இல்லாத நேரத்தில் என்னை கூப்பிட வேணாம் அப்படி சொல்லி நினச்சிட்டாங்களான்னு சொல்லி அவனும் சொல்கிறான்.
கென்பா என்னடா அப்படின்னா கையில் அதை எடுத்துகிட்டு நீ திருடனை நம்புவான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கான். இந்த சைடு என்ன அப்படின்னா ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்க 2 பேருங்கிறதையும் கவனிச்சிட்டான். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. டாடா பாய்.